அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் பலன் பார்க்கும் முறை. சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் சொந்த தொழில் செய்யலாமா, வியாபாரம் செய்யலாமா அப்படிங்கக்கூடிய கேள்வி வரும்போது, கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர், கிருத்திகையில் பிறந்தாலும் சூரிய திசையில் பிறந்தவர், உத்திரத்தில் பிறந்தாலும் சூரிய திசையில் பிறந்தவர், உத்திராடத்தில் பிறந்தாலும் அவர் சூரிய திசையில் பிறந்தவர். ஆக ஜன்ம நட்சத்திர அதிபதி சூரியனாகிறார். அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. அந்த வகையில் ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை, ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவிதியை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூரிய திசையில் பிறந்தவர் என்பதால் அவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி என்பவர் சூரியனாகிறார். சூரியன் இயற்கையாகவே தலைமை பண்பு உடைய ஒரு கிரகம். அந்த இயற்கையாகவே தலைமை பண்புடைய ஒரு கிரகம் மேசராசியிலே நின்று உச்சம் பெற்றால் மேலும் தலைமை பண்பு அதிகரிக்கிறது. அதோடு இன்னொரு தலைமை பண்புடைய கேதுவுடன் கூடினால் இன்னும் தலைமை பண்பு அதிகரிக்கிறது. இன்னும் அந்த கேது சுயசாரம் பெற்றுக்கொண்டால் இன்னும் தலைமை பண்பு அதிகரிக்கிறது. அப்படியானால் இவர் குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக இருப்பார். அப்படியானால் தலைமை பண்பு அங்கே உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த ஜாதகர் அன்பு மற்றும் பாச நெறிகளுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார். பொருளாதாரத்தை சார்ந்த கவனம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். உறவுகளை அவர் அதிகமாக நேசிக்க மாட்டார். நிழல் கிரகச்சாரம் ஏறி நிழல் கிரகத்துடன் கூடினால் அவர் தலைவராவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறார். தலைவராக தகுதி ஒருத்தர் பெறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவாக கமாண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுயமாக முடிவெடுக்கும் சக்தி உடையவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல தலைமை பண்பு இருந்தாலும் கூட இந்த சூரியன் கேதுவுடன் கூடி கேது சாரம் ஏறிய காரணத்தினால இவர் தனியாக செயல்பட முடியாதவராக இருக்கிறார். தனியாக செயல்பட முடியாது. இவர் கேது சாரம் ஏறி கேதுவுடன் கூடிய காரணத்தினால் சூரியனை விட ராகு கேதுக்கள் வலியவர்கள் என்று நமது ஜோதிட மூல நூல் ஆசிரியர்கள் அதற்கு நைசிர்கிக பலம் என்ற ஒரு பலத்தை கொடுத்து, முதலாக சனி பகவான், இரண்டாவதாக செவ்வாய், மூன்றாவதாக புதன், நான்காவதாக வியாழன், ஐந்தாவதாக வெள்ளி, ஆறாவதாக சந்திரனும் சூரியனும் ராகுவும் கேதுவும் என வரிசை கிரமமாக நைசிர்கிக பலம் என்று சொல்லப்பட்டிருக்கும். கிரகங்களுடைய இயற்கை பலம் என்று பொருள். அப்படியானால் சூரியன் தலைமை பண்புடையவராக இருந்து அவரை விட அதிக தலைமை பண்புடைய கேதுவுடன் கூடி கேது சாரம் ஏறிய காரணத்தினால் இவர் தலைமை பண்பு என்று சொல்லக்கூடிய குடும்பத்திலே பிறந்தவர், தலைவராக பிறந்தார், முதல் குழந்தையாக பிறந்தார். ஆனால் கேதுனுடைய பிடியில் இருப்பதால், கேது சாரம் ஏறி கேதுவுடன் கூடியதால் இவர் தனித்து இயங்கும் ஆற்றல் இல்லாதவர் அப்படிங்கிற விதி அங்கு வருது. ஒரு தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய தகுதி உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாட்டன் சொல்ல கேட்குறாரு அப்படின்னு அர்த்தம். அல்லது இவரை விட தலைமை பண்பு, இவருக்கு ஒரு தலைவர் வேணும், இவருக்கு ஒரு கமாண்டர் வேணும், இவர் இன்னொருவருடைய சொல்லை கேட்டு நடப்பவராக இருப்பார், இவர் சுயமாக சொந்த தொழிலோ வியாபாரமோ செய்ய முடியாது, செய்யவும் நினைக்க மாட்டார், செய்யவும் முடியாது. அதுபோல சூரியனுடைய நட்சத்திரத்திலே சூரியன் சிம்ம ராசியிலே இருந்தாலும், ஆட்சி பெற்றிருந்தாலும்,
கேதுவுடன் கூடி கேது சாரம் ஏறிவிட்டால் இப்பொழுதும் இந்த சூரியன் கேதுவுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். இவரும் சுயமாக சொந்த தொழில் செய்ய முடியாது. அதுபோல இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் தனுசு ராசியிலே கேது சாரம் ஏறி கேதுவுடன் கூடினார். இவரும் சொந்தமாக தொழிலோ வியாபாரமோ செய்ய முடியாது. இவருக்கு மேற்பட்ட ஒருவர் இவரை இயக்குகிறார். ஆனால் இது பாருங்க, ஒரு லக்னம், இந்த விதி எப்படி அடுத்ததாக ஒரு விதியை இன்னொரு விதி வெல்லும் அப்படிங்கிற விதிக்கு எப்படி போகுதுன்னா, லக்னம் மகரமாக இருந்து லக்னத்திற்கு 2ஆம் பாவத்திலே சூரியன் ராகுவுடன் கூடி ராகு சாரம் ஏறினார். இப்பொழுதும் இவர் சுயமாக தொழில் செய்யவோ வியாபாரம் செய்யவோ முடியாதவராகத்தான் இருக்கிறார். சூரியன் ராகுவாக மாறினார். சூரியன் இங்கே சூரியனாக இல்லை, சூரியன் ராகுவாக மாறினார். சூரியனுடைய சக்தியானது ராகுவிடம் தான் இருக்கிறது. ராகு திசை இவருடைய சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை வரும் பொழுது 18 ஆண்டுகள் ராகு திசை வரும் பொழுது ராகு என்பவர் லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் அமர்ந்து அவர் சூரியனுடன் கூடி அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அப்பா ஜோதிட சூத்திர விதிகளிலே 64 விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 64 விதிகளிலே ஒரு விதியானது, ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டால், ஒரு கிரகம் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் அந்த வீட்டு அதிபதி அந்த கிரகத்தினுடைய பிரதிநிதியாக செயல்படுவார். அந்த விதியின் கீழ் ராகு திசை இவருக்கு வரும் பொழுது ராகு லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் அமர்ந்து இந்த 2ஆம் பாவ அதிபதி என்பவர் சனி பகவானாக இருப்பதால் ராகுவுக்கு பலனை சனி பகவான் தருவார். சூரியனுக்கு பலனை ராகு தருவார். ராகுவுக்கான பலனை தீர்மானிப்பவராக சனி பகவான் இருப்பார். அவர் லக்னத்திற்கு 10ஆம் பாவத்திலே அமர்ந்து ராகு சாரம் ஏறிவிட்டால் அப்பொழுது லக்னாதிபதி மற்றும் 2ஆம் பாவ அதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கு 10இல் அமர்ந்து ராகு சாரம் ஏறி இருப்பதால் லக்னம் மற்றும் 10ஆம் பாவத்தினுடைய பலனை ராகுவுக்கு தருவார். இப்பொழுது இவர் சொந்தமாக தொழில் செய்வார் என்று பொருள். இதுபோல் ஒரு விதியை இன்னொரு விதி வெல்லும் என்ற விதியின் கீழ்தான் ஜோதிடம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விதி அமையாவிட்டால் இவர் சொந்த தொழிலோ வியாபாரமோ செய்ய முடியாது. இதனால் ஒரு கிரகம் எந்த கிரகத்தோடு கூடியது, அந்த கிரகம் நின்ற ராசி எது, அந்த ராசி அதிபதி யார், அந்த ராசி அதிபதி என்ன பலனை தருகிறார், அதை கொண்டுதான் ஜோதிடத்திலே இவர் சொந்த தொழில் செய்ய முடியுமா சொந்த தொழில் செய்ய முடியாதா என்பதை தீர்மானிக்கும் பொழுது சூரியன் ராகுவாக மாறினார் என்ற நிலையில் இருக்கும் பொழுது ராகு திசை வரும் பொழுது சூரியன் ராகுவாக மாறி சூரியன் தர வேண்டிய பலனை ராகுவாக மாறி அந்த ராகுவானவர் சூரியனுக்கு பலனை தருகிறார். அது ஜாதகருக்கு வந்து சேர்கிறது. அந்த பலனை ராகு நின்ற வீட்டு அதிபதி தீர்மானிக்கிறார். அவர் 10ஆம் பாவத்தில் இருப்பதால் உச்சம் பெற்று காணப்படுவதால் லக்னாதிபதி உச்சம் பெற்று 2ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்று உச்சராசியிலே நின்று அவர் ராகு சாரம் ஏறி இருப்பதால் 10ஆம் பாவ பலனையும் லக்ன பலனையும் 2ஆம் பாவ பலனையும் ராகுவுக்கு தருகிறார். எனவே இவர் பெரும் பொருள் சம்பாதிப்பார் என்ற விதி இங்கே இருக்கிறது. இதுபோல ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏதேனும் ஒரு விதி இப்படி ஒரு விதியை மீறிய விதியாக, ஒரு விதியை வெல்லக்கூடிய விதியாக ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அவர் அந்த விதியை வென்று வெற்றி வாகை சூடுவார் என்று சொல்லலாம். அதே சமயத்தில் ராகு திசை மட்டும்தான் இவருக்கு அந்த 18 ஆண்டுகள் மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், வியாபாரத்தை கொடுக்கும், தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலையை எட்டும். ராகு திசை முடிந்துவிட்டால் குரு திசை வருமானால் அவருக்கு அந்த பலன் ரத்தாகிவிடும். இதுபோல ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை, ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை விதியை தீர்மானிக்கலாம் என்ற விதியை அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு மிகவும் தெளிவாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பாவக்காரகம், ராசிக்காரகம், கிரகக்காரகம் ஆகியவற்றை இணைத்து
தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் ஆகியவற்றை இணைத்து ஆத்மா, ஜீவா, சரீரா என்ற அந்த விதிமுறைகளையும் இதனோடு இணைத்து பலன் கூறினால் நிச்சயமாக தவறாமல் உண்மையான பலனை நாம் கண்டறிந்து கூற முடியும். இது எல்லாம் ஏற்கனவே வகுத்த விதியின் கீழ் இயங்குகிறது. எனவே ஒரு விதியை இன்னொரு விதி வெல்லுமானால் நிச்சயம் அந்த விதியானது மாறி அடுத்த விதி செயல்பட தொடங்கும் என்பதை கூறி, நீங்களும் உங்களுடைய ஜாதகத்திலே சொந்த தொழில் செய்யலாமா, செய்ய முடியுமா, முடியாதா, எந்த காலத்தில் சொந்த தொழில் தொடங்கலாம் போன்ற உண்மையான விதிகளை கண்டறிய அப்பா ஜோதிட சூத்திரம் 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே நீங்கள் தொடர்பில் வரலாம். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் வகுப்பிலே சேர்ந்து 64 விதிகளை தெளிவாக தெரிந்து கொண்டு பலன் பார்த்தால் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் மற்ற எல்லா கேள்விகளுக்கான பதில் கூறுவதற்கும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும், உண்மையாக இருக்கும் என்பதை கூறி மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.